நல்லா இருக்கா ரைட்டே சேர்த்து வரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் அண்ணாமடுவில் நடக்கிற 20,000 டோர்னமெண்ட்டை வீடியோ எடுக்க கமிட் ஆகிருக்கோம். ஆஃப்டர் லாங் டைம் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம், பர்சனல் இஷ்யூஸ், அதனால் ரொம்ப நாளாக வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. இதுக்கு மேலே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். விழாக்குழுக்கிட்ட இந்த மேட்ச்சை பற்றியும் டீட்டெயில் பற்றியும் கேட்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பிச்சு. லெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர்ஸ் வரும். ஸ்ட்ரைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர்ஸ் தான் வரும். ஆஃப்லேயும் அதே அளவு தான் வரும். மொத்தம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர்ஸ் தான் லைன் எல்லாம் இருக்குது. ஈஸியாக போயிடும். ஆனால் விண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னு தெரில, அது மேட்ச் நடக்கும்போது தான் தெரியும். ஈவினிங் ஆனால் விண்டு அடிக்கும், பகலில் விண்டு அவ்வளோவா இருக்காது. அது பார்த்து தான் முடிவு பண்ணோம். அதை வச்சே மேட்ச் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விண்டுனாலே மேட்ச் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு சாதகமான மைதானமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. இவங்க ஜேபிசிசி விழாக்குழு இப்போ நம்ம முன்னாடி இருக்காங்க. அவங்க போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. எவ்வளோ ப்ரைஸு, என்ன ஏது, எல்லா டீட்டெயிலும் அவங்க சொல்லுவாங்க. இந்த விளையாட்டு யூடியூப் சேனல் பார்க்குற விளையாட்டு பசங்க யூடியூப் சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜேபிசி ரைசஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வருஷமாக இந்த கிரிக்கெட் போட்டி நடத்துகிறோம். 8 வருஷமாக கிரிக்கெட் போட்டி நடத்திட்டு இருக்கோம், சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட பரிசு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் அண்ணாமடுவில் இந்த மேட்ச் நடக்குது. 8 வருஷமாக இதே கிரவுண்ட் தான் நடந்துட்டுருக்கு. அப்புறம் இதோட பரிசு வருவம்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பரிசாக பார்த்தீங்கன்னா 20,001. இது வழங்குறது பார்த்தீங்கன்னா கார்த்திக்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுவும் சித்திரெட்டிப்பாளையம். இந்த விளையாட்டு போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல் பரிசாக பார்த்தீங்கன்னா 20,000 கொடுக்குறோம். 2ஆம் பரிசாக பார்த்தா 15,000 கொடுக்குறோம். 3ஆம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000, 4ஆம் பிரைஸு 6,000, 5ஆம் பிரைஸும் கொடுக்குறோம். அது 4,000 கொடுத்துட்ருக்கோம். இந்த போட்டிக்கு பார்த்தீங்கன்னா MVP இருக்குது, மேன் ஆஃப் த மேட்சும் இருக்குது, பெஸ்ட்டு பவுலர் இருக்குது, பெஸ்ட்டு பேட்ஸ்மேனும் இருக்குது. இந்த டைம் எல்லாத்துக்குமே இப்படி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டியின் விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு 8 பேர், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இன்னொன்று விக்கி கிரீன் பாலில் நடத்துகிறோம், விக்கி பால் மட்டும். அப்புறம் எப்பயும் போல் நடுவரின் தீர்ப்பே இறுதியானதாக தான் இருக்கும். முறையான பந்து வீச்சு மட்டுமே இங்கே அனுமதியாக தான் இருக்கும். விதிமுறை ஃபஸ்ட்டு சொல்லுவோம், நீங்கள் சொல்லுங்கள், கன்னியூ பண்ணுங்கள். நடுவரின் தீர்ப்பே இறுதியானதாக இருக்கும். அதாவது இன்னொன்று த்ரோ என்று பவுலர் பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணலாம் தெரிஞ்சுன்னா பவுலர் கட்டாக தான் இருக்கும். சீரீஸ் ஃபுல்லாகவே கட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கால நேரத்தை மாற்றி அமைக்க விழா கமிட்டிக்கு உரிமை உண்டு. இன்னொன்று மெயினாக சொல்கிறது, எந்த ஒரு ரூல்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே விழா கமிட்டியை கேட்டு தெரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே போகிறது நல்லது. டாஸ் போடும்போது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு அணியில் விளையாண்டுருங்க, மற்றொரு அணியில் விளையாடக்கூடாது. அப்புறம் எப்பயும் போல் மது அருந்திட்டு லுங்கி கட்டிக்கிட்டு அந்த மாதிரி எதுவும் விளையாட வேணாம் யாருமே. இன்னொன்று மெயினான பந்து கமிட்மெண்ட் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த போட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 ஓவராகவும் டிசைட் பண்ணியிருக்கோம். மினிமம் 3 ஓவராக இருக்கும். அது கால நேரத்தை பொறுத்து எப்படி மாற்றிப்போம் நாங்கள். எத்தனை பவுலர் யூஸ் பண்ணோம்? பவுலர் பார்த்தீங்கன்னா 4 ஓவருங்கும் போது 4 பவுலர் தான் யூஸ் பண்ணணும். 3 ஓவருங்கும் போது 3 பவுலர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. வேறு ஏதாவது ஸ்பெஷலான ரூல்ஸ் வச்சுருக்கீங்களா? ஸ்பெஷலான ரூல்ஸ் எதுவும் இல்லை, எல்லாருமே எல்லாம் தெரிஞ்ச ரூல்ஸ் தான். இப்போ சொன்ன ரூல்ஸ் தான் மெயினாகவே ஃபாலோ பண்ணுவோம். இன்னொன்று அதான் முறையான பந்து வீச்சுக்கு மட்டுமே எல்லோரும் நல்லா ஆடுற மாதிரி இருக்கணும். முறையான பந்து வீச்சுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும். இல்லாட்டி அந்த சீரீஸ்லேருந்தே கட் செய்யப்படும். பவுலர் சீரீஸ் கட்டு ஒன்ஸ் நோ பால் கொடுத்துட்டு அந்த சீரீஸ் ஃபுல்லாக அந்த பவுலர் பந்து போடுறதுக்கு அலௌடு கிடையாது. அதாவே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இதை. ஓகே ஓகே. இதான் எல்லாருமே, ஏன்னா வெளி டீம் எல்லாருமே கேட்குறது இதுதான் கேட்குறாங்க. கண்டிப்பாக த்ரோ வெளியிருந்து வர டீம் எல்லாருமே கேட்குறது த்ரோ போடுற மாதிரி தான் இந்த சைடு எல்லாருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக தான் சொல்லுவாங்க. கட் பண்ணாதான் நம்ம வெளியிருந்து டீம் வர வைக்க முடியும். நம்ம லோக்கலே ஆடிட்டு இருக்க முடியாது. வெளியிருந்து டீம் வரணும்னா நம்ம இதுதான் வழி, ஒரே வழி. அந்த எல்லாருமே மேஜரான பெரிய ப்ராப்ளம் சொல்கிறது இதுதான். த்ரோ பண்ணுறாங்க. இதை தான் நம்ம சீரியஸாக பார்க்கணும். இதை கண்ட்ரோல் பண்ணாவே வெளியிருந்து டீம் நிறையா வரும். நம்ம கிரிக்கெட்டும் நல்லா டெவலப் ஆகும், நம்ம ஊரும் டெவலப் ஆகும் நல்லாவே. ஓகே ப்ரோ, நல்லா நடத்துங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ எப்படி ப்ரோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் பவுலிங் தான் வைக்கிறாங்க, நீங்கள் எப்படி நடத்துறீங்க? இல்லை, நம்ம எப்பயுமே பவுலிங் தான், நார்மல் பவுலிங் தான். ஸ்டெப்ஸ் கிடையாது, பாக்ஸ் கிடையாது. நார்மலாக ஓடி போடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் இல்லை. பாக்ஸ் ஆவோ இல்லை இதெல்லாம் ஸ்டெப் தான் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் கிடையாது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.